பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் வசனம் 7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரனுடைய காரியங்களை குறித்து உயர்த்தி பேசுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி இந்த பூமியில் மனிதன் சமாதானத்துக்காக அழைகிறான். பிரச்சனை போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தேவை சமாதானம். எல்லாவற்றையும் பணத்தை கொடுத்து வாங்கி கொள்ளுகிற மனுஷனால் சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு வழியே கிடையாது. ஆகவே சமாதானம் கொடுக்கிற ஒருவர் ஆண்டவராகிய இயேசு. காரணம், சிலுவையில் அவர் சமாதானக்காரராகி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆக இந்த பூமியில் சமாதானத்தை கூறுகிற மக்களாக ஊழியக்காரர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஷப் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், மிகப்பெரிய அப்போஸ்தலர், பல பேரில் அவருக்கு சொல்லலாம். நாம் எல்லாம் மறந்திருக்கிறபடி திரு பிஷப் எஸ்ரா சர்குணம் ஐயா அவர்கள் இந்த நாளில் மரித்திருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 22 அவர் கர்த்தருக்குள் மரித்தார். இன்றைக்கு அவருடைய அடக்க ஆராதனையை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய ஊழியங்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது மிகவும் ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் அவருடைய கரத்தில் கொடுத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பனைமரத்தில் ஏறி அந்த கல் இதெல்லாம் இறக்கக்கூடிய அந்த பதினையை இறக்கக்கூடிய ஒரு வேலை செய்து கொண்டிருந்த அவர் ஒரு நாள் மரத்திலிருந்து இறங்குகிற பொழுது ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். என்னுடைய ஊழியத்திற்காக நீ வா என்று அழைத்த பொழுது அவர் அதை கீழ்ப்படிந்து தேவன் ராஜ்யத்தை கட்டும்படியாக ஊழியத்திற்கென்று ஒரு பிரித்திருக்கப்பட்டு வந்தார். வந்த பிறகு சென்னையில் அவர் மையமாக இருந்து OMS என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியத்தை இவர் செய்து கொண்டிருந்த பொழுது அதன் பிறகு கர்த்தர் ஒரு புதிய ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்தின் மூலமாய் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய ECI, இந்திய சுவிசேஷ திருச்சபை என்ற திருச்சபையை அவர் ஆரம்பித்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதியில் முதலாவதாக அதிகமாக சபைகளை நிறுவ ஆரம்பித்தார். அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அதன் பிறகு இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. வட இந்திய தேசத்தில் அதிகமான சபைகளை கட்ட ஆரம்பித்தார். அதன் பிறகு அது இலங்கைக்கு பரவினது. இப்போ கிட்டத்தட்ட 10,000 சபைகளுக்கு மேலாக அவர் கட்டியிருக்கிறார் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்வதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இவ்வளோ பெரிய ஊழியத்தை அவரால் செய்ய முடிகிற காரணம் தேவன் அவர் கொடுத்த மிகப்பெரிய தரிசனம் என்று பார்க்கிறோம். அந்த தரிசனத்தை ஆண்டவர் அவர் மூலமாக நிறைவேற்றுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யான ஒளியாகிய இயேசு அவரை தெரிந்தெடுத்து கொண்டு இன்றைக்கு 10,000 சபைகளுக்கு மேலாய் எங்கே பார்த்தாலும் அவருடைய சபைகள் இருக்கிறது. ECI என்று சொல்லக்கூடிய அவருடைய சபையானது எங்கே பார்த்தாலும் மிகவும் பிரபலமாக இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் அதை உயர்த்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, தியாலஜிக்கல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய வேதாகம கல்லூரியையும் கீழ்ப்பாக்கத்தில் அவர் நிறைவேறுகிறார். அதில் அநேக மாணவர்கள் படித்து இன்றைக்கு ஊழியக்காரர்களாக தேசத்தின் பல பகுதிகளில் இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறோம். ஆகவே அப்படி ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக தீர்மானம் கொண்டிருக்கிறார். 86வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறார். எல்லா ஊழியக்காரர்களுக்கோடும் எல்லா ஸ்தாபனங்களோடும் ஒரு நல்ல ஐக்கியத்தையும் ஒரு நல்ல உறவையும் வைத்து கொண்டிருந்தவர். அவர் இன்றைய கர்த்தருக்குள்ளே அவர் மரித்திருக்கிறார். ஆகவே அவருக்காக, அவருடைய சாட்சிக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எந்த மனுஷனையும் கொண்டு எந்த வேலையும் செய்கிற மக்களை ஆண்டவர் அழைத்து அவர் ராஜ்யத்துக்காக ஆண்டவர் பயன்படுத்த முடியும். சீஷரை அப்படித்தான் அழைத்தார். ஒவ்வொருவரும் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் அவர் அழைத்து அவர் ராஜ்யத்துக்கு கட்டும்படியாக எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு எஸ்ரா சர்குணம் ஐயா அவர்களை ஆண்டவர் வேறு பிரித்து அழைத்து கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஸ்தாபனம், வானலாவிய ஒரு ஸ்தாபனமாக நிறுவுவதற்கு ஆண்டவர் அவர் முன்பதாக சித்தம் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பணமரம் ஏறிக்கொண்டிருந்த அவர் பல ஆயிரக்கணக்கான சபைகள் நிறுவுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த முடியும். நம்மையும் எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். நம்மை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் ஊழியங்களுக்காக துதிப்போம்.
வரப்போகிற நாட்களில் இந்த ஊழியம் இன்னும் திறமையாக அவருடைய மகள் கதிரொளி மாணிக்கம் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டு கிருபை செய்யும்படியாக நாம் அவருக்காக கூட ஜெபிக்கலாம். ஈசிய திருச்சபை போதகர்களுக்காக, எல்லா விசுவாச மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஊழியம் தொடர்ந்து வளர்ந்து இன்னும் பெரிய சாதனைகளை படைக்க நாம் வாழ்த்துவோம், ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எஸ்ராசர் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் பயன்படுத்தி வந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஈசிய திருச்சபையானது இன்னும் வளர்ந்து பெருக ஆண்டவனுக்கு கிருபை பண்ணுவீராக. உம்முடைய கிருபையுள்ள கர்த்தர் அடுத்து கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.